தமிழக மக்களுக்கு வணக்கம். என் பேர் கோவிந்தன். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது, என் குடும்பத்துல நடந்த விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறீங்க. எல்லார் வீட்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக கணவன் மனைவிக்குள்ள என்னைக்குமே அந்த அன்புங்கிறது குறைஞ்சிடக்கூடாது. முக்கியமா தாம்பத்திய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள எப்படி சரி செய்யணும்னு பார்க்காம விட்டதன் விளைவு தான் இந்த படம். ஃபோன் அடிக்குது, எடுக்க வேண்டியதானே? சொல்லுங்க ராதிகா அக்கா. ஹலோ நிலா, அந்த நாய் அங்கே தான் வரப்போகுது. அப்படியா? உருப்படாம போச்சு. என்ன ராதிகா சொல்ற? அவன் ஊரில் இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் கற்று வச்சுக்கிட்டு ஐயோ, எங்கே பார்த்தாலும் சண்டை. ஆ, பிள்ளையா பெற்று வச்சிருக்கன்னு ஊரில் இருக்கவங்கெல்லாம் என்னை காரி துப்புறாங்க. ஓ, வெளியில என்னால் தலை காட்ட முடியல நிலா. ஆ, என்னடான்னு அவங்க அப்பா கேட்டதுக்கு சண்டையை போட்டுட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். ஐயோ, நான் வேற வாடகை கடன் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் எடுத்துட்டு ஓடிட்டான். ஐயோ, என்ன ராதிகா சொல்ற? நம்ம மாதிரி ஒத்துவா? நீ வேற அவனை கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிருக்க. போதா குறைக்கு வீட்டு அட்ரஸ் வேற கொடுத்துருக்க. அந்த நாய் அங்க வந்தா செருப்பால் அடிச்சு அனுப்பு. சேராத சேர்க்கையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஊர்ல இருக்க காளி பசங்க கூட எல்லாம் சுத்திக்கிட்டு பண்ணாத அட்டகாசம் எல்லாம் பண்ணிக்கிட்டு வெறுப்பா இருக்கு நிலா. சரிம்மா, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். வெய். ஆ, சரி, ஓகே, நான் போய் சமைக்கிறேன். ம், என்னாச்சு? நம்ம மாரிமுத்து இருக்கான்ல, வீட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்துட்டு ஓடி போயிட்டானா. அவன் இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் தலையெழுத்து. இது வேற. நல்லா இந்த குடும்பத்துல நாய் நுழைஞ்ச மாதிரி ஒருத்தர் சொந்தக்காரன்னு வந்தான். அதுல இருந்து தான் என் மனைவி கிட்ட பல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. ஏ மாரிமுத்து, உள்ளவா. எப்ப வந்த? இப்போதான் சித்தி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன்டா. வாடா மாரிமுத்து, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. என்ன டெய்லியும் பீரா? வயிறெல்லாம் முன்னாடி வந்துருச்சு. வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? போய் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு வா, பேசுவோம். ஏய், அவங்க சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க, வா. சித்தி, சித்தப்பா இவ்வளோ வேகமாக உள்ளே போகிறாரு? எங்க மிச்ச சாப்பிடதான். இன்னுமா மிச்சர் சாப்பிட்றாரு? அதை என்னத்த சொல்ல, வெளியே சொல்ல முடியாத வேதனை என்னது. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். சரி சித்தி. காஃபி எடுத்துக்கூட. அப்புறம் மாரிமுத்து, சென்னைக்கு என்ன விஷயம் வந்திருக்க? வேலை விஷயமா தான் சித்தப்பா. என்ன வேலை? என்ன வேலை விஷயம்? ஏதாவது ஒரு வேலையை பார்க்க வேண்டியதா? டேய், மனுஷனா ஒரு லட்சியம் இருக்கணும்டா. ஏதாச்சும் ஒரு வேலைன்னு சொல்லலாமா? சித்தப்பா, எனக்கு லட்சியம்லாம் இருக்கு. ஆனால் அதை வெளியில் சொன்னா தான் எல்லாரும் திட்டுறாங்களே. ஏய், அப்படின்னா லட்சியம்? ஒரு நிமிஷம் சித்தி, நீங்கள் கொஞ்சம் உள்ளே போங்க. சரி. மாரி, டேய், என்ன லட்சியம்டா? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா நல்லா உழைக்கணும்னு சொல்ல வந்தேன் சித்தப்பா. இதை போய்
சித்தி விழுந்துறாங்க சித்தி விடுங்க சித்தி நான் பிடிச்சிருக்கேன் சித்தி விழுந்துறாங்க நான் இறக்குறேன் சித்தி நான் இறக்குறேன் விழுந்துறாங்க மெதுவா சித்தி இருங்க சித்தி விடு விடு. டேய் என்னாச்சு? சித்தா சித்தி விழுவ பார்த்தாங்க, நான் தான் போய் பிடிச்சி காப்பாத்தினேன். ஓ அப்படியா? அன்னைக்கு நான் கண்ட காட்சி என் நெஞ்சில முள்ளா தச்சுக்கிட்டு இருக்கு. நான் செஞ்ச முதல் தப்பும் இதுதான். அன்னைக்கே அந்த நாயை அடிச்சு துரத்திருக்கணும். நான் அதை செய்யலை. தூக்கமே வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம்? இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுற? உங்களை அப்போ நான் கட்டி பிடிச்சல, அப்போலேருந்து உங்கள் ஏமாவே இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய், நீ சித்தப்பா பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும்டா, போய் தொலையாண்டா. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் போக மாட்டேன். டேய் ப்ளீஸ்டா, சொன்னா கேளுடா. அந்த ஆள் முழிச்சிட்டா பிரச்சனை ஆகிடும். நீ போடா. போடா.
காசு வேறு இல்லை, பவுட்ரு வேறு வாங்கணும். என்ன பண்ணுறது, தலை வலிக்குதே. பேசாமல் சித்திட்டே போய் கேட்டுருவோமா? சரி, அவங்கள்ட்ட போய் கேட்டுருவோம். ஏய், ஆஃபீஸ் போய்ட்டேன்டி. ஆ சரி. பத்திரம். சித்தி, என்னடா? எனக்கு ஒரு 1000 ரூபா பணம் வேணும். எதுக்கு? ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது. ம் சரி வா. என்ன பணத்தை வாங்கிட்டு அப்படியே போறான்? நம்மளை விட இவனுக்கு பணம் தான் முக்கியமா? இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறான்? என்ன வேணா பண்ணட்டும், நம்ம கிட்ட பாசமா இருந்தா சரி. அதுக்கப்புறம் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு, எனக்கே என் மனைவிக்கும் சண்டை நடந்துச்சு. அதுல 3வது ஒரு ஆளை உள்ள விட்டதுதான். அதுவே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடுச்சு. என்ன 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 நினச்சிட்டு இருக்காரு? ஏங்க கத்தாம இருங்க, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. நீங்க பாட்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. எங்கே விருந்தாளிவே காணும்? என்ன நினச்சிருக்கிற நீ? சும்மா நான் மிச்சர் குடிக்கிறேன். என்ன உனக்கு தெரியும் மிச்சரோட அருமை உனக்கு? மிச்சர் தண்டி. ஏய் பார், என்னை பற்றி யாரோட என்னெல்லாமோ சொல்லி வச்சுது. என்னடி கஷ்டப்பட்டு நீ என்னால்? இல்லை கேட்குறேன், என்ன கஷ்டப்பட நீ? வரேன் வாங்க. என்ன சித்தா இது? ஏய் டேய் போடா, போடா, போடா. ஏய் என்னடி என்ன? ஒன்னா உங்களை அடிக்க விட மாட்டேன். அடிக்க விட முடிச்சது. இருங்க உங்களை நான் அடிக்க விட மாட்டேன். நான் தான் உங்களை காப்பாற்றுறது. இருங்க சித்தா இரு சித்தா இரு ஒரு நிமிஷம் இரு சித்தா. பேசாத சொல்லலாம் பேசாத டென்ஷன் பண்ணுறேன். ஏய் என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நான் விட மாட்டேன். சரி, உன்னை எனக்கு கொல்லாம விட மாட்டேன்டி. உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். வா போலாம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன?
அவரை கொஞ்சம் தூக்கி படுக்க வைக்கணும். அவர் அங்கே படுக்க வச்சுட்டா நம்ம எங்கே போய் படுக்கிறது? நான் சொல்றேன், வா. சரி வா. எனக்கு சரி சரியா இருக்கேன். கையை முடி கையை முடி கையை முடி. வா போலாம். ஏன் இங்கேயே படுத்துக்கலாமே? கிச்சனுக்கு வா, உனக்கு ஏத்த ஐட்டம் இருக்கு. ஏய் நீ சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆளு தாண்டி. வா போகலாம். ஏய் கேட்டையும் கதவை லாக் பண்ணிக்க, நான் கிளம்புறேன். இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. ம், ம், ம். ம், ம், ம். டேய் சி விடு. அறிவு இருக்கா உனக்கு? இதை வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். லூசு மாதிரி தட்டி விட்ற. சே இது என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னையெல்லாம் என்னை விட உனக்கு இந்த பவுடர் தான் முக்கியமா? ஆ? வா. புருஷன் சரியில்லைன்னு இவன் மேல பாசம் வச்சா இவனும் இப்படி இருக்கானே. ச்சே.
ஐயோ, பீரோ திறந்திருக்கு. நகை, பணம். ஐயோ, எங்க எழுந்துறீங்க பாருங்க. ஐயோ, ஐயோ, பாருங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். எப்பவும் நீங்க உங்க மனைவி கிட்ட அன்பா இருங்க. அப்படி இருக்காதோடைய விளைவு தான் என் வீட்டு பணமும் நகையும் போச்சு, என் மனைவியுடைய உடம்பும் மனசும் கெட்டு போச்சு, மொத்தத்துல என் வாழ்க்கையும் போச்சு.